திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது ஆதி திராவிடர்களுக்கு எதிரான மாடல் தான் திராவிட மாடல், வேற ஒண்ணும் கிடையாது. நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் 2026 நாங்கள் 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம். எப்படி வெற்றி பெறுவீங்க? எப்படி முடியும் உங்களால? தமிழ்நாடு முழுவதும் விரவி கிடக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தும் ஆதி திராவிட சமூகம் உண்மையிலேயே ஆண்ட பரம்பரையாக இருந்து பல பகுதிகளிலே ஆளுமையை செலுத்திய ஒரு சமூகம் ஆதி திராவிட சமூகம், இந்த பறையர் சமூகம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த பறையர் சமூகத்தை புறக்கணித்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று விட முடியுமா? வேண்டுமென்றே கொச்சைப்படுத்தி விட்டு எங்களுக்கெல்லாம் நாங்க ரொம்ப நாளா எங்க தலைவர் கூட்டணியில் இருக்கிறாரு நாங்கெல்லாம் மழுங்கிதான் இருந்தோம். ஆனால் இறுதியாக புகார் கொடுத்தவனையே குற்றவாளியாக்கி நீ எங்களை இந்த சட்டத்தையே நீர்த்து போக செய்கிறது ஒரு மாடல் என்று சொன்னால் அந்த அசிங்கப்பட்ட திராவிட மாடல் எங்களுக்கு தேவையில்லைங்கிறோம். ஏன்னா எங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு திராவிட மாடல், ஆதி திராவிடர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய திராவிட மாடல் இருக்குமானால் அந்த மானங்கட்ட திராவிட மாடல் வேண்டாம். நாங்களாம் சங்கிகள் மாதிரி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான சங்கிகள் யார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான்.